தெரியுமா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆசையா இருக்கிறதுனால இன்னொரு தடவை. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எல்லாரும் சேர்ந்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். ஆமென். ஹalleluya. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன்.
சேர்ந்து நல்ல என் மேய்ப்பனுடைய குரலை கேட்கும்படியாய் நான் ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து வருவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. தேங்க்யூ லார்ட். அருமையான பாடல் வரைக்கும் ரொம்ப இதயத்தை நேசித்து இல்லை எல்லாரும் பயங்கரமா பாடுறீங்க. ஏ அப்பா அல்லேலூயா. கர்த்தர் நல்ல மகிமை பெற்றிருப்பார். ஆமே. நம் தேவன் நல்லவர். ஏன் நல்லவர் தெரியுங்களா? நல்லவங்களா இருக்கிற நேசிக்கிறதுக்கு நீங்களும் நானும் ரெடி. கெட்டவங்களா இருக்கிறவங்களை நேசிப்பீங்களா? கெட்டவங்க கெட்டவங்க கெட்டவங்கன்னு சொல்லுவோம்ல. என் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறாராம். அதனாலதான் வேதம் சொல்லுது என் ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பரிசுத்தோன்றீங்களே. எங்கேருந்து வந்தது பரிசுத்தம்? அவரு கொடுத்ததுன்னா உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தத்தை அவருக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆமே. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர் தான். என் தேவன் நல்லவர் தான், எப்பொழுதும் நல்லவர். ஆமே. அதான் பிரதர் அழகா நம்மளுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்கல்ல. கர்த்தர் நல்லவர். லேட்டா சொல்றீங்க. கர்த்தர் நல்லவர், விடவே மாட்டார். கொஞ்ச நாள் பழகின மனுஷால நேசிக்கும் பொழுது உங்களை பார்க்கலன்னா எங்களுக்கு மனவேதனைப்படுது. தாயின் கருவிலை உருவாக முன்னே நீ எனக்கு வேணும்பான்னு சொல்லி ஒரு கருவிலை உங்களை பிறக்க வைத்தாரு. அந்த தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் ஆட்சி கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் தேர்ச்சி கொள்ளணும். நாம அவ்வளவுதான், கஷ்டமே கிடையாது. ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படியா உங்க வார்த்தைகள் இருந்தா போதும். அடுத்தவர்களை நோகடிக்காதபடி, அடுத்தவர்களை குற்றப்படுத்தாதபடி. என் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்திலே வந்த ஒருவரையும் தள்ளாத தேவன். ஆமென். ஐயா நானா ஒரு மாசமா ஆப்சென்ட், 2 மாசம் ஆப்சென்ட். ஆண்டவரே நீ முதல்ல உள்ள போன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு கோவம் வருதுன்னு வச்சுங்க. ஆனா இப்ப எனக்கு கோவமே வர்றதில்ல. எனக்கு கோவம் வரும். 2 மாசம் எங்க போனீங்க, இன்னைக்கு வர்றீங்க அப்படின்னு நான் கோவப்படுவேன். என் ஆண்டவர் சொல்லி நீ கம்னரு, உன்னை வேலை தான் பார்க்க சொன்னேன் என் பிள்ளைகளுக்கு. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என் பிள்ளைய கேட்கறதுக்கு? அல்லேலூயா. முதல்ல நீ போமா அப்படின்னு சொல்லி சகோதரி நீங்க கர்த்தர் உள்ள விட்டுருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனுஷ அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோல்வியானவனே அவ்வளவுதானா ஆண்டவரே என் வாழ்க்கை, அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களை நேசிக்க ஒரு தேவன் இருக்கிறார். தெரியுமா? தெரியுமா? ரெஜினா தெரியுமா? தர்மராஜுக்கு தெரியுமா? உன்னை நேசித்து கொண்டு இருக்கிறார். தர்மராஜ ரொம்ப நேசிக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தர்மராஜ் ரொம்ப பதட்டப்பட்டு கொண்டு இருந்த நேரத்தில் தர்மராஜை குறித்து நிறைய எல்லாருக்குமே சாட்சி தெரியும். திருமணத்திற்காக இயேசு ஏற்றுக்கொண்டு கோச்சிக்கார் தர்மராஜ் திருமணத்துக்காக இயேசு 2 நாள்ல கல்யாணம் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஞானசனம் கொடுத்து முக்குறோம் கொள்ளிடத்துல. என்ன அவெல்லாம் யோசிக்கவே இல்லை. அங்க எவ்வளவு அரியா பிள்ளைகளா இருந்திருக்கிறோம் பாருங்க. ஞானசனம் கொடுத்து திருமணம் முடியுது. நம்மளுடைய சபையில ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்க தான். 2 பேருக்கு கல்யாணம் முடியுது. கொஞ்ச நாள் ஆனா தலைவர் ஃபுல்லு தான். சாயங்காலம் ஆனா சின்ன பையன் பாருங்க, வீட்டுக்கு மேலேயே சர்ச்சு. ஆனா அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் முடியாம போகுது. என்ன மாதிரி முடியாம தெரியுமா? இந்த உலகத்துல வாழ முடியுமா முடியாதான்ற சூழ்நிலை வருகிறது. வரும்பொழுது அந்த தம்பி செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுங்களா? இயேசுவினிடத்துல திரும்பி வருகிறான் அந்த பையன். அந்த தம்பி செய்த ஒரே ஒரு காரியம், நம்ம எவ்வளவு தவறு பண்ணாங்க, எத்தனை முறை கூப்பிட்டுருக்கோம். வண்டி வந்து எடுத்தோன்னு தெரிச்சு ஓடுறாப்புல வீட்டுல இருந்து. ஏன்னா நான் குடிச்சிருக்கேன், நான் எப்படி சர்ச்சுக்கு உள்ள வர முடியும், குற்ற மனசாட்சி இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் கூட
பிரதர் அந்த தம்பிகிட்ட பேசும்போது குடிச்சிருக்காங்க அப்படின்னு காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குற்றம் மனசாச்சு. அப்படிதான் அந்த தம்பி போயிட்டு இருந்தாப்புல. உயிருக்கு சோதனை வருது, இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல, மனசு வேதனை. இயேசுவை தேடி திரும்ப என்ன செய்யறாப்புல, கீழே இருக்கிற மாப்பிள்ள மேலே வர்றாப்புல. 2 பிள்ளைய பிறந்த பிறகு சின்ன பையன் பின்னாடி தான் உட்காந்துருக்காப்புல. உட்கார வச்சு தான் சாட்சி சொல்கிறேன், பொய் சொல்லலை. அந்த தம்பி குடிக்கிறாப்புல தான். ஆனால் இருதயம் என்ன செய்யுது, இயேசுவை தேடுது. சாட்சி சொல்கிறேன். ஆமாம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமா நீ போனல்ல, குடிச்சல்ல, நீ அன்னைக்கு ஓடனல்ல, இயேசு விட்டு ஓடனல்ல, அதான் அதான் அப்படின்னு கூட நம்ம எல்லாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா இயேசு சொல்லல. அது போல இயேசு சொல்ல, என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான்னு சொல்றாரு. ஆமே, உனக்காக நான் எதையும் செய்வேன்னு சொல்லி அருமையாய் அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு சுகத்தை கூட தன் தம்பி அழகா நடத்தி கொண்டு இருக்கான். அந்த தம்பி பார்க்கும் போதெல்லாம் நான் இயேசுவை பார்க்குறேன். அந்த தம்பி பார்க்கும்போது நான் இயேசுவை பார்க்குறேன். ஏன்னா சுகம் கொடுத்துருக்கு அந்த ஆண்டவர், அவங்கள கிருபையா தயவா நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த பிள்ளையை பார்க்கும்போது நான் யாரை பார்க்குறேன், இயேசுவை பார்க்குறேன். ஆமேன், அல்லேலூயா. அவங்க தெருவில் நல்ல இந்த வயசுல நிறைய பேர் குடிப்பாங்க. அப்படி இருந்த ஒரு மகன் இன்னைக்கு கர்த்தருக்காக நிற்கிறத பார்க்குறேன். ஆமேன். ஒருவேளை தெரியாமல் ஏதாவது இருக்கான்னு தெரியல, ஆனால் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு கழுத்தை பிடிக்கும்படி பிசாசு செய்கிறான். கர்த்தர் சுகம் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டாரு. நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் தேவனை தேடுங்க, அவர் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். வெயிட் பண்ணுவார். என் பிள்ளை வரும் என்கிட்ட, என் பிள்ளை இயேசுவே வழி. அது இங்கிலீஷ்ல இயேசு ஒன்லி வே, ஒன்லி ஒன் வே மட்டும்தான் சொல்றாங்கல்ல. அந்த அவருடைய பாசம் கூட ஒன் வே லவ் அப்படின்னு சொல்லுது. ஒன் வே லவ் அப்படின்னா தெரியுமா, அவர்கள் நேசிக்கவில்லை என்றாலும் நான் நேசித்து கொண்டே இருப்பேன். ஆமென், ஆமென். நல்லதா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நேசிக்கவில்லை என்றாலும் நம்ம எப்பொழுதும் நேசிக்கிற அன்பு. ஆமென். பாசம் மிகுந்த அன்பு. இந்த இயேசுவினுடைய அன்பை கண்டுபிடிங்க, விடவே மாட்டீங்க. ஆமென். இந்த உலகம் பூரா உனக்கு சொத்தா கொடுக்கறேன்னு சொன்னா கூட எனக்கு எதுவும் வேணாம், என் இயேசு வேணும்னு சொல்லுவீங்க. ஆமென். ஆபிரகாமுடைய சொத்து பூமி தாங்க கூடாதபடி இருந்த போதும் அவன் எதுவும் வேணாண்டா, என் கையை கர்த்தருக்கு நேரா தான் நான் உயர்த்துவேன்னு சொல்ல உயர்த்தேன். அந்த பரம்பரை நீங்களும் நானும் ஞாபகப்படுத்துறேன். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே, மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் Yes, Lord. முடிவுகளை என் ஆமென், ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நாங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை Yes, Lord. கண்டீரே, உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே,
Lord. இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்விலே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. தினம் ஆண்டவரை துதிக்கிறோமா? தொடர்ந்து செய்ய முடியல சில நாட்கள், ஆனாலும் நமக்காய் காத்திருந்தாரே. நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஜெபம்னு பெரிய வாரமா நினைக்கிறேன். இல்ல, அப்பா கூட போய் பேசுற காரியம். உலகத்துல போனை போட்டோம்னா ஊர் உலகத்தையும் விசாரிச்சிடும் இல்லைங்களா சிஸ்டர்? எல்லாரையும் விசாரிக்கிறோம். ஆனா நமக்காக பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரே நம்ம ஆண்டவர். அவரை விசாரிச்சோமா? நம்மை விசாரிக்கும்படியா. மனுஷன் எங்க பலவீனப்பட்டு விழுந்து போயிடுவான், சோர்ந்து போவான்னா நம்மை விசாரிக்க ஒருவர் இல்லை. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறானா, கேட்டவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது இந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்கு. இந்த உலகத்துல ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் விசாரிப்பற்றவர்களா இருக்கிறார். நல்லா இருக்கியாமா? உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை கேட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு, இல்லைங்களா? நமக்கு பலவீனமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு பெரிய ஆறுதல் வரும். ஆமென். உண்மையா சொல்றேன், இந்த உலக உறவு விசாரிக்கும் பொழுதே நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வருதுன்னா, நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆறுதல் படுத்தும்படியா, நம்மை ஒவ்வொரு நாளும் தூக்கி எடுக்கும்படியா ஒரு தெய்வம் காத்திருக்கிறதே ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு இயேசு உங்களுக்காய் காத்திருக்கிறேன். ஆமென். நம்ம இயேசுவை மறந்த நாட்கள் உண்டு, அவரை விட்டு விலகின நாட்கள் உண்டு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நான் மறவாதவராயிருக்கிறேன். உன்னை நினைச்சிட்டேன், இனி மறக்கலாம் முடியாதுன்றார் ஆண்டவர். உன்னை நினைச்சிட்டேன், இனி மறக்க முடியாது, மறக்க மாட்டேன்னு சொல்ல, என்னால மறக்க முடியாதுன்றாரு. எவ்வளவு அன்பு உங்க மேல! என்னால மறக்க முடியாதுன்றார் ஆண்டவர். உனக்காக என் ரத்தத்தை சிந்தணுமா? நான் சிந்துறேன். கடைசி சொட்டு வரைக்கும் கூட கொடுக்கணுமா? கொடுக்குறேன். வேற பாவம் அவ்வளவு செய்துட்டோம். ஆண்டவர் நியாயாதிபதி இல்லையா? பிசாசு அன்னைக்கு மனுக்குலத்தை பயன்படுத்தி பாவம் செய்து, இந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம் அப்படின்றதான் தீர்ப்பு. ஆண்டவரே இந்த தீர்ப்பு கொடுக்கிறாரு. நம்ம பிதா என்ன சொல்றாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் யார் பண்ணது? இந்த மனுக்குலத்துல இருக்கிற நாம பண்ணினோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்காய் இந்த மரணத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன், என் உயிரையும் உங்களுக்காய் கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், உங்களுக்கும் எனக்காக உயிரை கொடுத்து தன் அன்பை, இரண்டு கரங்களையும் விரித்து ஆணி கடாவப்பட்ட கால்களையும் கைகளையும் ரத்தம் பூரா சிந்தி தன் ஜீவனை, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. உங்க பிள்ளைகள் எல்லாரும் உங்க பக்கம் இணைச்சிட்டாங்க. வெற்றியாய் வெற்றி கொடி நாட்டினவர் நம்ம ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க உலகத்துல எங்கனாலும் போய் தேடுங்க, ஒரு அன்பு நம்மளை திருப்தி செய்யாது. அவ்வளவுதான். ஏன்னா அந்த இருதயத்துக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும், அது தேவ அன்பு மாத்திரம் தான் நம்மளை திருப்திப்படுத்த முடியும். இந்த நாளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தாவீது சொல்றாரு, 1000 நாளை எனக்கு கிஃப்டா கொடுத்தா கூட என் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நாளுக்கு போதாதுன்றார். போதாது. 1000 நாள் is equal to one day, not equal to one day in church. அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள்
1000 நாளுக்கு ஈடு ஆகாது. ஆகாது, ஆகும் இல்ல, ஆகவே ஆகாது. இன்னைக்கு நீங்க சபைக்குள்ள வந்து நிக்கிறீங்க இல்லைங்களா, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற இந்த ஒரு நாள் 1000 நாளுக்கு ஈடு ஆகாது. ஆமென். 1000 நாளுக்கு ஈடு ஆகாதுன்னா எப்பேர் பெற்ற ஆராதனையா இருக்குது. தேவ சமூகத்துல இயேசுடைய அன்புல வந்து நிற்கும் பொழுது எப்பேர் பெற்ற பாக்கியம், எப்பேர் பெற்ற பாக்கியம். இந்த அன்பு ருசித்து பார்ப்போம், இந்த அன்புக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா நிக்கிறீங்களா? நல்லா நிக்கிறீங்களா? காலை நல்லா பலப்படுத்தி நில்லுங்க. ஆண்டவரே, என்னை நிற்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறேன், நான் நடக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறேன். மனுஷன் நல்லா நின்று ஒடியர்ந்த உடனே என்ன நினைச்சுக்கிறேன்? என் பலம்னு நினைச்சுக்கிறேன். இல்ல ஆண்டவர், எல்லாம் உங்க கிருபையா. என்னை நிற்க வைத்திருக்கிறது உங்க கிருபையா, என்னை நடக்க வைத்தது உங்க கிருபையா, என்னை பாதுகாத்தது உங்க கிருபையா, என்னை வாழ வச்சது உங்க கிருபையா, என்னை உயர்த்தினது உங்க கிருபை ஆண்டவர், என்னை வழி நடத்தினது உங்க கிருபராஜ். அல்லேலூயா. கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. ஆமென். அல்லேலூயா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆமென். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, கரங்களை அசைத்து துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே,
துதிக்கு பாத்திரரே, இந்த காலையிலும் இந்த துதி ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை நீங்க அழைத்து வந்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இங்கே நடந்து வந்து நிற்கிற ஒவ்வொரு பாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனே இவர்களை அழைத்து வந்தீர், என் தேவனே இவர்களை நடத்தி வந்தீர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இன்னைக்கு நான் இங்க வந்தது நல்லது ஆண்டவரே, இன்னைக்கு நான் இங்க வந்தது ரொம்ப நல்லது ஐயா, ரொம்ப நல்லது ஆண்டவரே. என்னை அழைச்சிட்டு வந்தீங்களே, உங்க கிருபைக்கு நன்றி ஐயா. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். இந்த உலகத்தின் பாடுகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தின் பாடுகள் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் மெய் தேவன் என்னை தேடிக்கொண்டிருக்கிறதை நான் கண்டுபிடித்து விட்டேன். என் தேவனை நீ நான் விட மாட்டேன், என் இயேசுவை நீ நான் விட மாட்டேன். இந்த உலகத்தின் பாடுகள் என் இயேசுவிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். என்னை பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது, என்னை பிரிக்க முடியாது. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த ஆராதனை உமக்கே ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படுவதாக. பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளோடு நீங்க என்ன பேசணும்னு நினைத்து கொண்டு வந்தீங்களோ எல்லா காரியமும் பேசுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய செவிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளதுன்னு எழுதியிருக்கு. உங்க செவிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்க இருதயம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உட்காருவோம். தேங்க்யூ ஜீசஸ்.